நீ வரலையா? ஏய் நீ போடா, நான் அப்புறம் வரேன். டேய் கண்ணா கவரா வரண்டா. மச்சான் உன்னை ஒருத்தர் தேடி வந்தாருடா. யாரா? அது இங்க தான் இருந்தாரு. அது உட்காந்துட்டு இருக்காரு பாரா. போடா. நீங்க? நான் கோவிந்தரா. ஏ கோவிந்த், நீயாடா? ஆமாண்டா மச்சான், நான் தான்டா. எப்படிடா இருக்க? டேய் தள்ளுடா. ரோட்ல இப்படி தான் ஆடிட்டு இருப்பியாடா? ஏய் இது சும்மா ஜாலிக்குடா. வா வீட்டுக்கு போய் பேசலாம் வா. டேய் குச்சி மாதிரி குள்ளமா இருந்துட்டு இப்படி மரம் மாதிரி வந்துட்டியாடா? டேய் குண்டா, நீ மட்டும் இன்னும் அப்படியே இருக்கடா. ஏய் என்னடா இன்னும் சின்ன குழந்தை மாதிரி? டேய் எவ்வளவு வயசானாலும் இந்த சின்ன வயசு விளையாட்ட மறக்க முடியுமாடா? சரி வா போலாம் வா. டேய் நம்ம படிச்ச ஸ்கூல் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு பாத்தியா? டேய் எப்பவும் போல நீ தான்டா ஜெயிக்கிற. உள்ள வாடா. டேய் வாடா வந்து உட்காரு. இந்தா தண்ணி குடி. டேய் அம்மா. அப்பா தான் சின்ன வயசுல இறந்துட்டாரு. அம்மாவாவது கூட இருப்பாங்கன்னு பார்த்தா. சரி அதை விட்றா. இத பத்தியா நம்ம சின்ன வயசு போட்டோ எப்படி இருக்கு? நீ மட்டும் தான் வச்சிருக்கியா? இங்க பாரு. நீயும் வச்சிருக்கியா? ஆமாண்டா. ஓ என்னடா இப்படி சரிடா, வருது? நம்ம வெளியே போய் அங்க உட்காந்து பேசலாம் வா. அம்மா நம்ம பார்த்து ஒரு 10 வருஷம் இருக்கும்லடா? டேய் 15 வருஷம் ஆச்சுடா. 9வது படிக்கும்போது ஊரை விட்டு போனது. அப்படியா? சரி உட்காரா. சரி அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? காலேஜ் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே அப்பா ஆக்சிடென்ட்ல. என்னது? ஆமாண்டா, அப்பாவும் பாப்பாவும் பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு. பாப்பாக்கு எதுவும் ஆகலையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாப்பா நல்லா தான் இருக்கா. பாப்பா என்னடா பண்றா? சின்ன வயசுல பார்த்தது. நல்லா இருக்காடா, காலேஜ் போயிட்டு இருக்கா, ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கா. ஹாஸ்டல்ல தங்கியா? ஆமாண்டா, வீட்ல இருந்து காலேஜ் ரொம்ப தூரம்டா. அதுவும் இல்லாம ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதான். சரி இப்போ நீ என்ன பண்ற? நான் இப்ப மெடிக்கல் ரெப்பா இருக்கேன்டா. நீ ஏன்டா எப்படி இருக்க? என்னன்னு சொல்றதுடா, காலேஜ் முடிச்சேன், வேலை கிடைக்கல, அதான் இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் உண்டி கட்டையா. அதுக்காக ரோட்ல நின்று டிகிரி முடிச்சுட்டு ஆடிட்டு இருப்பாங்களா? ஒன்று பண்ணு, சிட்டிக்கு என் கூட வந்துரு, நல்ல ஜாபா வாங்கி தரேன். அது இல்லடா. கிளம்பு. என்னை நம்பி ஒருத்தர் ஆட்டோ கொடுத்துருக்காரு. ஒரு 10-15 நாளில் ஒரு டிரைவரை ரெடி பண்ணிட்டு நான் கண்டிப்பாக வரேன்டா. பாப்பா கோவிந்த், வா உட்கார். உங்ககிட்ட அப்புறம் பேசுறியா? வணக்கம் சார். உட்காருங்கப்பா. என்ன கோவிந்த், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். இவன் தான் சார் என் ஃப்ரெண்டு கண்ணன், அன்னைக்கு வேலைக்கு சொல்லியிருந்தானே. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. தம்பி என்ன படிச்சிருக்க? பிபிஎஸ் சார். இதெல்லாம் இருக்கட்டும். கோவிந்த் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். அவன் பேர்ல உள்ள நம்பிக்கையில தான் உனக்கு இந்த வேலையே தரேன். தம்பி, ஆரம்ப காலத்துல குடிசை தொழிலாக தான் இதை ஆரம்பிச்சேன். சைக்கிள்ல தெரு தெருவா அலைஞ்சி வித்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கேன். இந்த பாருப்பா கண்ணன், இந்த கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வர்றது உன் கையில தான் பாரு.